ஹலோ நண்பா! வெல்கம் பேக் டு ஹேப்பி ட்ரேடர்ஸ் ஜோன். நம்ம சேனல்ல ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட் மற்றும் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் ட்ரேடிங் பத்தின எஜுகேஷனல் கன்டென்ட் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணி சார்ட்ஸ்மே வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சேனலையும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஸ்டேட் பேங்க்கோடைய ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோக்குள்ள நம்ம போகறதுக்கு முன்னாடி ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னாக்கா, இந்த வீடியோல நம்ம வந்து ஜஸ்ட் ரிசல்ட்ட பத்தி மட்டும் தான் வந்து அனலைஸ் பண்ண போறோம். ஆனா இந்த வீடியோ வந்து நமக்கு 50 லைக்ஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா, நான் வந்து உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட். ஸோ இந்த பேங்க் வந்து ஐபிஓல லிஸ்ட் டவுன் ஆனதுல இருந்து டில் டேட் வரைக்கும் கம்ப்ளீட்டா அனலைசிஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்க இந்த வீடியோ வந்து 50 லைக்ஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ உடனே லைக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா டிஸ்க்ளைமர் அப்டேட். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற அனைத்து வீடியோவும் எஜுகேஷன் கண்டென்ட் மட்டும் தான். பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் செபி லிஸ்டட் அனலிஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணுங்க. நண்பர்களே, நம்ம சேனல்ல வந்து ஒரு 60 டேஸ் சேலஞ்ச் வந்து ஒன்று எடுத்துருக்கோம். அது என்ன அப்படின்னாக்கா, வருகின்ற அக்டோபர் 9ஆம் தேதிக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்க. பார்ப்போம் நம்ம இந்த சேலஞ்சில் வின் பண்றோமா லூஸ் பண்றோமா அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு கிவ் அவே வச்சிருக்கேன். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண போற முதல் 1000 வாடிக்கையாளர்களுக்கு என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் நம்ம. எஸ்பிஐ வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, குவார்டர் ஒன்னுடைய ரிசல்ட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, போன வருடம் இதே குவார்டரை விட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து 2160 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு நண்பர்களே. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து 17,000 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட். இப்போ வந்து 19,160 கோடி ப்ராஃபிட் பண்ணி கிட்டத்தட்ட 12.5% வந்து உயர்ந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து பார்த்த வரைக்கும்னாக்கா, இவங்க வந்து ஒரு பப்ளிக் செக்டர் யூனிட்ல இருக்கிற ஒரு பேங்க். ஸோ நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, பிஎஸ்யூ பேங்க்னாக்கா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்னுவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பேங்க் வந்து 12.5% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான ப்ராஃபிட் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். அண்ட் இதுக்கான ரீசன்ஸ் வந்து பார்க்கும்போது என்னன்னாக்கா, அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ்னா என்ன அப்படின்னாக்கா, ஒவ்வொரு டைமும் வந்து பேங்க் வந்து அவங்களுடைய பேங்க்ல இருந்து எந்த அளவுக்கு அமௌண்ட் வராது, அதாவது அவங்க குடுக்குற லோன்ல எந்த அமௌண்ட் வராதுன்ற மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அத தான் வந்து தனியா வந்து அவங்க அந்த அமௌண்ட்க்கு ஈக்குவலன்ட்டான ஒரு அமௌண்ட்ட எடுத்து வைப்பாங்க. அந்த அமௌண்ட் எதுக்குன்னா, இன்கேஸ் அந்த லோன் வரல அப்படின்னா, அந்த ப்ரொவிஷன்ல வச்சிருக்கிற அந்த அமௌண்ட்ட எடுத்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஸ்ட்ராங் ட்ரெஷரி இன்கம், அதாவது எல்லா பேங்க்குமே வந்து அவங்களுமே வந்து கவர்ன்மெண்ட் பாண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ், அதாவது டாலர் வாங்கி வைக்கிறது. அது மட்டும் இல்லாம அவங்களுமே ஒரு சில ஃபிக்ஸட் டெபாசிட், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி வைப்பாங்க. சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து வந்த பணமுமே வந்து இதுக்கு வந்து மேஜர் ரீசன். அதனால தான் வந்து 19,160 கோடி வந்து இந்த பேங்க் வந்து இந்த குவார்ட்டர்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. அடுத்தது வந்து ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னா என்னன்னாக்கா, ஒரு பேங்கோடைய மேஜர் ஆப்பரேஷன் என்ன அப்படின்னாக்கா, லோன் குடுக்குறது. அதுலேருந்து லாபம் பண்றது. இதுதான் வந்து அவங்களுடைய ஆப்பரேட்டிங். இந்த ஆப்பரேட்டிங்ல இருந்து மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடந்த வருடம் வந்து 26,450 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இந்த வருடம் வந்து 30,550 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் ஆன் இயர்ல பார்க்கும்போது 15% கிட்ட உயர்ந்திருக்கு நண்பர்களே. இதுல அவங்க வந்து மேஜரா வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா, இதுல வந்து அவங்களுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இன்கமா வந்து வந்திருக்கு. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு எதை சொல்லுவாங்கனாக்கா, ஒவ்வொரு பேங்க்குமே வந்து பார்த்தோம்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் இல்லாம, இன்னும் சில பல வேலை வந்து அவங்க வந்து மணிய வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னாக்கா, லைக் வந்து இந்த மாரி வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லாம வந்து காசு வாங்குறது, எக்ஸ்ட்ராவா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்க, டெபிட் கார்டு யூஸ் பண்ணீங்கனாக்கா, அதுலருந்து வர டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், இது இல்லாம உங்களுக்கு பாஸ்புக் குடுக்குறது, அந்த மாரி சில சில சார்ஜஸ்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அது. அது மட்டும் இல்லாம, பேங்க்ல வந்து நீங்க லோன் ப்ராசஸ் பண்றீங்கன்னா, அந்த ப்ராசஸிங் ஃபீ, இந்த மாரி பார்க்கும்போது, இதிலேயே வந்து அவங்க இந்த குவார்ட்டர்ல 30,544 கோடி கிட்ட லாபம் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. அதாவது இது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமும் கம்பைன் பண்ணி தான். பட் ஆனா அதுல அவங்களுடைய நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஹையரா இருக்கு. அந்த ரீசன பேஸ் பண்ணி தான் வந்து இவங்க 15% கிட்ட உயர்ந்திருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் இதுதான் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் குடுத்து அதுலருந்து வந்த லாபம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தோம் அப்டின்னாக்கா, போன வருடம் வந்து 1,11,500 கோடி கிட்ட இருந்தவங்க, இந்த குவார்ட்டர்ல வந்து 1,17,000 கிட்டத்தட்ட 18,000 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் அவங்களுக்கு 5.8% வந்து உயர்ந்திருக்கு நண்பர்களே. இது வந்து எந்த ரீசனால அப்டின்னாக்கா, உங்களுடைய லோன் குடுக்குறது வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் வந்து ஆயிருக்கு இந்த குவார்ட்டர்ல. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த 5.8% வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்ல இருந்து மட்டும் அவங்க வந்து லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 3மே வந்து சூப்பரா இருக்கு இந்த 3 பாராமீட்டரும். இப்ப நம்ம அடுத்து போனோம்னாக்கா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இது வந்து என்ன அப்டின்னாக்கா, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்டின்றது வந்துனாக்கா, அவங்களுடைய வந்த இன்கம் பிளஸ் வந்து அவங்களுடைய நெட் ஃபைனலா வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் மட்டும் பார்ப்பாங்க அவங்க.
அதுல வந்து பார்க்கும்போது, போன குவார்ட்டர்ல வந்து 41,125 கோடியா இருந்ததுக்கு, இந்த குவார்ட்டர்ல அவங்க வந்து அதே 41,072 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ, போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் மேஜர் சேஞ்ச் இல்ல. ஆனா வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவங்களுக்கு வந்து கம்மியா இருக்கு நண்பர்களே. அது வந்து 0.13% வந்து கம்மியா இருக்கு. ஸோ, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்டின்னா என்னன்னாக்கா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குடுத்து வர அமௌண்ட் ஃபைனலா எவ்வளோ இருக்கு? அவங்களுடைய சார்ஜஸ் பிளஸ் அவங்களுடைய ஸ்பெண்டிங்ஸ் அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போனதுமா ஃபைனலா நிக்கும் இல்லைங்களா? அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது மட்டும் வந்து பார்த்தோம்னாக்கா 0.13 இருக்கு. அதாவது அவங்க வந்து இதுக்கு பிஃபோர் நம்ம பார்த்தது வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 5.8 உயர்ந்ததுக்கு. ஆனா, அந்த இன்ட்ரெஸ்ட் குடுத்து அத வாங்கி அவங்க வந்து 5.8% உயர்ந்ததுக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட்ட குடுக்கறதுக்காக அந்த அவங்களுடைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. பிளஸ் வந்து நெறைய ப்ராசஸ் இது பண்ணியிருப்பாங்க. அந்த பேமெண்ட் வந்து சார்ஜஸ் ஆயிருக்கும். அதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்டின்னாக்கா, ஃபைனலா உங்களுக்கு நெட்டா நிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னாக்கா, 41,000 கோடியா இருக்கு. அந்த 41,000 கோடி வந்து போன வருட குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போது 0.13% இறங்கியிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்டின்னு நம்ம பார்த்தோம் அப்டின்னாக்கா, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதாவது இப்ப கடந்த வருடம்ல வந்து ஐ மீன் இந்த இதுல பார்த்தோம் அப்டின்னாக்கா, ரெப்போ ரேட் வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கம்மி பண்ண போறாங்க அப்டின்னு தெரிஞ்சே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எஃப்டில வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால அவங்க எல்லாருமே வந்து ரெப்போ ரேட் கம்மி பண்றதுக்கு பிஃபோராவே வந்து எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணதுனால, ஸோ பேங்க் வந்து அந்த எஃப்டிக்கு பேஸ் பண்ணி நெறைய இன்ட்ரெஸ்ட்ட வந்து புரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்து ரெப்போ ரேட்ல கம்மி பண்ணதுனால, அவங்களால அவங்க வெளியில குடுக்குற லோன்ஸ் வந்து அதிக பெர்சன்டேஜ்க்கு குடுக்க முடியல. அந்த ஒரு சின்ன இதுலயுமே வந்து அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு நண்பர்களே. அதர் இன்கம். அதர் இன்கம்ன்றது வந்துனாக்கா, இதுவுமே வந்து ப்ராசஸிங் ஃபீ, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபாரெக்ஸ் கெயின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க டாலர் வாங்கி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து ரூ. 50 $1 $50 வாங்கி வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குவார்ட்டர்ல அந்த டாலர் வந்து ஒரு ரூ. 52 போகுது அப்படின்னா, அந்த ரூ. 2 ஒரு டாலருக்கு லாபம். அதுதான் வந்து இங்க ஃபாரெக்ஸ் கெயின். அது மட்டும் இல்லாம அவங்க சின்ன சின்ன இன்வெஸ்ட்மென்ட்ஸ்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு சேஃப்டிக்காக. லிக்விட் ஃபண்ட் அந்த மாரி. அது எல்லாமே வந்து ட்ரெஷரி ஆப்பரேஷன்ஸ். ஸோ இதுலருந்து அந்த அதர் இன்கம் மட்டுமே 11,000 கோடியில இருந்து 17,345 கோடியா உயர்ந்ததுக்கு போன வருஷத்துக்கும், இந்த வருடத்துக்கும். இது வந்து அவங்களுடைய சேஞ்ச்ல பார்த்தோம்னாக்கா, கிட்டத்தட்ட 55.4% உயர்ந்திருக்கு நண்பர்களே. இது வந்து ஒரு சூப்பரான வந்து இன்கிரீஸ் தான். கிராஸ் அட்வான்ஸஸ் அப்டின்னாக்கா, அவங்க வந்து லோன் வந்து எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்டின்றது. அட்வான்ஸஸ் அப்டின்னாக்கா, நீங்க வந்து அது லோன் அப்டின்னு எடுத்துக்கோங்க. ஸோ, போன வருடம் வந்து 38,012,00,000 கோடியா இருந்தது. இந்த வருடம் வந்து இந்த குவார்ட்டர்ல 42,50,00,000 கோடி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, அவங்க குடுத்திருக்க லோன்ஸ் வந்து பார்த்தோம் அப்டின்னாக்கா, 11.6% வந்து உயர்ந்திருக்கு. இதுக்கு மேஜர் பங்கு வந்து யாரெல்லாம் வகிக்கிறாங்க அப்டின்னாக்கா, ஸோ எஸ்எம்இ ஆன சின்ன சின்ன கம்பெனிஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்மால் அண்ட் மிட் என்டர்பிரைசஸ், அப்புறம் ரீட்டெயிலர்ஸ், அப்புறம் ஹவுசிங் லோன் செக்மெண்ட்ஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து குரோத் வந்து நல்ல ட்ரிமெண்டஸா வந்திருக்கு. அடுத்து வந்து டெபாசிட்ஸ். டெபாசிட்ஸ்ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய டெபாசிட்ஸ் நம்ம வந்து மக்களாகிய நாம, இல்ல கஸ்டமர் ஆகிய நாம பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ போன குவார்ட்டர்ல வந்து 49,00,000 இருந்தது. 49,00,000 கோடியா இருந்தது. இப்போ வந்து 54.73 லட்சம் கோடியா உயர்ந்திருக்கு. இது வந்து 11.7% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து 2 விதமா வந்திருக்கு ஃபண்ட் அவங்களுக்கு. ஒண்ணு வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட் மூலியமா வந்திருக்கு. மினிமம் பேலன்ஸ் அதெல்லாமே. இது மட்டும் இல்லாம ஃபிக்ஸட் டெர்ம் ஃபிக்ஸட் பாலிசிஸ் எடுப்பாங்க இல்லையா? ஃபிக்ஸட் டெர்ம் 5 இயர்ஸ் ஃபிக்ஸட், 3 இயர்ஸ் ஃபிக்ஸட் அதுல இருந்துமே அவங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து வந்து கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் ரேஷியோ காசா. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, காசா வந்து இன்கிரீஸ் ஆனா நல்லது. பட் ஆனா இது வந்து காசா வந்து போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் வந்து 134 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ இது வந்துனாக்கா, என்ன ரீசன் அப்டின்னாக்கா, இவங்க வந்து நெறைய பேர் வந்து நான் சொன்ன மாரி, இப்போ இந்த ரெப்போ ரேட்ட வந்து கம்மி பண்ண போறாங்க. இன்ட்ரெஸ்ட்ட வந்து பேங்க் இன்ட்ரெஸ்ட்ட கம்மி பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சவங்க, ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, நெறைய வந்து ஃபண்ட வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்ல ஹை இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே போட்டுட்டாங்க. அந்த ரீசனால என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதுக்கப்புறமா ரெப்போ ரேட் கம்மியானதுனால, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வைக்கிற ஃபண்ட் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இதுக்கான ரீசன். இங்க வந்து ஃபண்ட வந்து இந்த எஃப்டில போடுறவங்க எல்லாம் வந்து இன்டெலிஜென்ட்டா பண்ணதுனால, பேங்க்குக்கு வந்து ஒரு சின்ன வந்து அவங்களுடைய காசா ரேஷியோ வந்து கம்மியாயிருக்கு. இதுவுமே வந்து மேஜர் இம்பாக்ட் கிடையாது. இம்பாக்ட்டும் கிடையாது, மேஜர் இம்பாக்ட்டும் கிடையாது. பட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து இன்டெலிஜென்ட்டா வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணதுனால, பேங்கோடைய இதுல வந்து காசா ரேஷியோ கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருக்கு. இது வந்து கிராஸ் என்பிஏ. என்பிஏ அப்டின்னாலே என்னன்னாக்கா, வாராக்கடன் சொல்லுவாங்க. ஸோ வராது அப்டின்ட்டு பேங்க் பிரெடிக்ட் பண்ற ஒரு அமௌண்ட் தான் வந்து என்பிஏ. ஸோ வராது நம்ம குடுத்த லோன் வராது அப்டின்ற என்பிஏ வந்து எப்பயுமே கம்மியா தான் இருக்கணும். இது வந்து கிராஸ் என்பிஏ ரேஷியோன்னு சொல்லுவாங்க. கிராஸ் என்பிஏ அப்டின்னா என்னன்னாக்கா, ஒரு எந்த அமௌண்ட் 90 பிளஸ் டேஸ்க்கு வந்து வராம இருக்கோ, அத வந்து கிராஸ் என்பிஏ அப்டின்னுவாங்க. ஸோ இது வந்து 2.2% இருந்து 1.83% இருக்கு. ஸோ இதோடைய பேசிஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அப்டின்னாக்கா, 38 38 பேசிஸ் பாயிண்ட் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இத வந்து நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த பேங்கோடைய அசெட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவைஸ் தான் ஆயிருக்கு. ஏன்னா வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட் ரேஷியோ வந்து ரெடியூஸ் தான் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அ குடுத்திருக்க லோன் எல்லாமே வந்து நல்லாவே வந்து ரெக்கவரியும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி ஒரு சில லோன்ஸ்லாம் வந்து வராது அப்டின்னும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவங்க வந்து
இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இவ்வளோ அமௌண்ட் தரணும். நீங்க வந்து இத விட நீங்க ஃபுல் அமௌண்ட் இவ்வளோ குடுக்க தேவையில்ல. பட் ஒரு சின்ன ரெடியூஸ்ட் அமௌண்ட் இந்த அமௌண்ட் குடுத்தீங்கன்னா, நாங்க உங்க லோன வந்து கேன்சல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி ரைட் ஆஃப்ஸும் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து பெட்டரா பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அட்லீஸ்ட் வந்து குடுத்த அசல் வரைக்குமாச்சும் வாங்கிட்டு, இன்ட்ரெஸ்ட் இல்லனாலும் கேப்பிட்டல் குடுத்த அசல மட்டுமாச்சும் வாங்கிட்டு, அந்த லோன் புக் வந்து குளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவுமே வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து நெட் என்பிஏ. நெட் என்பிஏ வந்து 0.47ன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 10 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இவங்களுடைய பேங்கோடைய ஸ்டேபிள் கிரெடிட் ஹெல்த். அதாவது அவங்க வராத ஃபண்ட கூட ரொம்பவே வந்து புஷ் பண்ணி இது மெனக்கெட்டு வாங்கியிருக்காங்கன்றத வந்து நீங்க வந்து கிளியரா இது பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் என்பிஏன்றது வந்துனாக்கா, ஃபைனல் வராத அமௌண்ட். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேங்க் வந்து லோன் குடுக்கும்போதே அவங்களுக்கு வந்து இதுல வந்து எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, இதுல வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து வரும் வராதுன்ற மாரி அவங்களுக்கு வந்து ஒரு கால்குலேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இத வச்சு பார்க்கும்போது ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன் படி ஒவ்வொரு பேங்க்குமே வந்து 9% வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து மேனேஜ் பண்ணணும். அப்படி இருந்தா அது வந்து ஒரு நல்ல பேங்க். பட் இங்க வந்து பார்க்கும்போது இவங்க வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ வந்து போன வருடம் வந்து 13.86 இருந்தவங்க இந்த வருடம் 14.63 உயர்ந்து 77 பேசிஸ் பாயிண்ட் கிட்ட உயர்ந்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா, இந்த பேங்க் வந்து கேபிட்டல் இன் டெர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல்ல வந்து இவங்க வந்து சூப்பரா வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத நல்லாவே சொல்லுது. இயர் ஆன் இயர் இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஏற ஏற கம்பெனியோட குரோத்தும் சூப்பரா இருக்கும். இதுல இவங்க வந்து கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஏறினதுக்கு வந்து மீனிங் வந்து எப்படி அப்படின்னாக்கா, இவங்களுடைய ஏர்னிங்ஸ் இயர் ஆன் இயர், குவார்டர் ஆன் குவார்டர் இவங்க பண்ற ஏர்னிங்ஸ் நல்ல இன்கிரீஸ் ஏர்னிங்ஸ்னாலையும், பிளஸ் கேபிட்டல் ஈக்விட்டி பிரைஸோட இன்கிரீஸ்னாலையும் தான் வந்து இதுவாயிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ அப்படின்னாக்கா என்னன்னாக்கா, நீங்க ரூ. 100 லோன் தரீங்க அப்படின்னாக்கா, பேங்க்ல வந்து ரூ. 9 வச்சிருக்கணும் மினிமம். அதான் ஆர்பிஐ கைட்லைன். ஸோ இவங்க வந்து ரூ. 100 லோன் குடுக்குறாங்கனாக்கா, இன்கேஸ் வந்து நாளை போல வந்து ஏதோ ஒரு ரிஸ்க் அந்த லோன் எதுவும் ரிட்டர்ன் ஆகல அப்படின்னாக்கா, இவங்க ரூ. 14.63 இவங்க அக்கவுண்ட் இவங்க பேங்க்லயே வச்சிருப்பாங்க. ஸோ பேங்கோட மெயின் ரோலே வந்து லோன் குடுக்கறது தான். அதனால அவங்க வந்து எல்லாருமே லோன் குடுக்காதவங்களுக்கா குடுக்க மாட்டாங்க லோன. யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ண முடியும்னு பார்த்து தான் குடுப்பாங்க. இருந்தாலும் ஒரு ரிஸ்க்குக்காக 1, 2% லோன் வரல அப்படின்னாக்கா, அத மேனேஜ் பண்றதுக்காக வச்சிருக்கிற ஒரு பஃபர் அமௌண்ட் தான் வந்து இந்த கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. அடுத்து நம்ம எஸ்பிஐ வந்து நம்மளுடைய பேங்க் வைஸ் பார்த்துட்டோம். ஆனா அவங்களுடைய சப்சிடரி அவங்களோட பேங்க் வந்து எஸ்பிஐ பேங்க் வந்து எஸ்பிஐ லைஃப் சயின்ஸ், எஸ்பிஐ கார்ட்ஸ் இதுல எல்லாத்துலயுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து இந்த சின்ன சின்ன சப்சிடரியிலேருந்து வந்த ப்ராஃபிட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இது வந்து பார்த்தோம்னாக்கா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ்ல வந்து 390 கோடி வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. இது வந்து போன வருடத்தை விட இந்த வருடம் வந்து 10% உயர்ந்திருக்கு. ஸோ இதுல வந்து என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அவங்களுடைய இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளஸ் வந்து சேல்ஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்து வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் இதுல வந்து 690 கோடி லாபம் இதுவாயிருக்கு. 15% உயர்ந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா, அந்த எஸ்பிஐ கார்ட்ஸ்ல இருந்து ஹையரா வந்து எல்லாரும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ரீசனா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து 220 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது 12% வந்து கடந்த வருடத்தை விட உயர்ந்திருக்கு. இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னாக்கா, எஸ்ஐபிஸ் வந்து நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. ஸோ அந்த ரீசனால தான் வந்து இந்த எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 220 கோடி வந்து லாபம் வந்து ஈட்டியிருக்கு ஃபார் தி எஸ் பேங்க்குக்காக. ஐ மீன் இது எஸ்பிஐ பேங்க்குக்கு வந்து 220 கோடி லாபம் ஈட்டி கொடுத்ததுக்கு. எஸ்பிஐ ஜெனரல் இன்சூரன்ஸ் பார்த்தோம்னாக்கா 160 கோடி வந்து லாபம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ இதுல வந்து ஈரான் இயர்ல வந்து growth பார்த்தோம்னா 8% இருக்கு. இதுல வந்து ஸோ 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு வந்து ஒரு சில ஜெனரல் இன்சூரன்ஸ் வந்து அண்டர் ரைட் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருக்கெல்லாம் அது வந்து இல்லையோ அப்ளிகபிள் இல்லாம இன்வேலிட் கிளைமிங்ஸ் அதெல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து என்னன்னாக்கா எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ்ல வந்து 85 கோடி பண்ணி வந்து வந்திருக்கு. இது வந்து 18% வந்து உயர்ந்திருக்கு. இது வந்து என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அவங்களுடைய அட்வைசரி இன்கம் அதாவது கேபிட்டல் மார்க்கெட் எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ல எந்த ஸ்டாக்ஸ் அதாவது எந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பை பண்ணணும், செல் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நான் அட்வைசரி கொடுக்கறது மூலியமா இதுவாயிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சில ஸ்ட்ராங் டீல்ஸ்மே வந்து பைப்லைன்ல இருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த அமௌண்ட் வந்திருக்கு. அடுத்ததா வந்து எஸ்பிஐ உடைய டிஎஃப்ஹெச்ஐ ஆன டிஸ்கவுண்ட் அண்ட் ஃபினான்ஸ் ஹவுஸ் ஆஃப் இந்தியா இதுல இருந்து 60 கோடி வந்து லாபம் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து கடந்த வருடத்தை விட 20% உயர்ந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி அப்படின்னாக்கா, அவங்களுடைய ட்ரெஷரி இன்கம் பிளஸ் பாண்டுல இருந்து வந்திருக்கு. ட்ரெஷரினா என்ன? ஃபாரெக்ஸ், பாண்டு அவங்க பண்ணியிருக்கிறது சின்ன சின்ன லிக்விட் ஃபண்ட் அந்த மாதிரி சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் வந்து ட்ரெஷரி. அதுல இருந்து வந்திருக்கிறது வந்து 60 கோடி வந்து கிட்டத்தட்ட வந்து போன வருடத்தை விட 20% வந்து உயர்ந்திருக்கு. ஸோ ஒரு பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்களுடைய சப்சிடரி கிட்டத்தட்ட வந்து இந்த 6 என்டிட்டி வந்து உள்ளதுக்கு இந்த 6 என்டிட்டி பண்ற லாபம் நஷ்டம் எல்லாமே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய ப்ராஃபிட் லாஸ்ல தான் வந்து நிற்கும். அடுத்தது வந்து கார்பரேட்டோட அப்டேட்ஸ் அவங்க வந்து என்னென்ன வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவங்களுடைய லோன் growth வந்து சூப்பரா இருக்குன்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய வந்து ஃபினான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பைப்லைன்ல வச்சிருக்காங்க. நிறைய லோன்ஸ் வந்து கொடுக்க போதும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கார்பரேட் லெண்டிங்ல இருந்து நிறைய வந்து ரிவைவல் வந்து எங்களுக்கு இருக்கு. கார்பரேட்ல கொடுத்த ஃபண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருடம் வந்து 12% வந்து லோன் growthம் உயரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
ஸோ டெபாசிட்டுமே வந்து 10% வரைக்கும் உயரும் 2026 அப்படின்றதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுக்கான ரீசன் வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஸோ அவங்க வந்து ஸோ ஃபினான்ஷியல் இயர் 26 எண்டுக்குள்ள அவங்க வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு இது வந்து நம்ம வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து அந்த ரெப்போ ரேட் வந்து இறங்குனதுனால தான் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இதுவாயிருக்கு. கோயிங் ஃபார்வர்ட் அது வந்து கோப் அப் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 25,000 கோடி வந்து அவங்க வந்து கேபிட்டல் ரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னாக்கா, அவங்களுடைய 2.5 ட்ரில்லியன் வரைக்கும் அவங்களுடைய லெண்டிங் வந்து இன்கிரிமெண்டல் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. இது வந்து குரோத்தை வந்து பூஸ்ட் பண்ணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்றாங்க. ரீட்டைல் அண்ட் எஸ்எம்இ ஃபோக்கஸாகவும் அவங்க இருக்க போதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவங்க வந்து நிறைய வந்து அன்செக்யூர்டு லோன்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போதும் அப்படின்றது சொல்றாங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன்ஸ் வந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன அன்செக்யூர்டு லோன்ஸ் கொடுத்தா தான் வந்து அவங்க வந்து நல்ல ப்ராஃபிட்ஸும் பண்ண முடியும். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி லோன் வந்துரும். 1, 2 லோன் தான் வந்து ரைட் ஆஃப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இதுல இருந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ அடுத்தது வந்து இவங்களுடைய டிஜிட்டல் குரோத்துமே வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீட்டைல், எஸ்எம்இ அண்ட் பர்சனல் லோன்ஸ்ல டிஜிட்டல்லி இவங்க கொடுக்குற லோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றதையும் சொல்றாங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஜிட்டல் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு இவங்க 66% வந்து நியூ அக்கவுண்ட் ஓப்பனிங்ஸ் வந்து இதுவாயிருக்கு. யோனோ அப்படின்ற இது மூலியமா இதுவாயிருக்கு. அவங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் இது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர் ஸ்கோப் பார்க்கும்போது என்னன்னாக்கா, அக்ரெசிவா வந்து இவங்க வந்து நிறைய டிஜிட்டல் ஆன்போர்டிங் பண்ண போவதாகவும் சொல்லியிருக்காங்க. யூபிஐ வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போவதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எப்படியெல்லாம் வந்து காஸ்ட் எஃபிஷியன்ட்டா வந்து லாபம் பண்ணலாம் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. அண்ட் இந்த ஏரியா வந்து சூப்பரா இருக்குன்றத நானுமே வந்து இது பண்றேன். ஏன்னா இது வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது. ட்ரெஷரி அண்ட் ஃபாரெக்ஸ் இன்கம்ல வந்து அவங்களுக்கு வந்து 144% வந்து உயர்ந்திருக்கு. அண்ட் ஃபாரெக்ஸ்ல இருந்து மட்டுமே 352% வந்து இதான இதில உயர்ந்திருக்கு. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய ஃபண்ட வந்து பிளான் பண்ணி டைவர்சிஃபைடா வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணி சின்ன சின்ன இன்கம்ஸ் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து என்ன பண்ணுதுனாக்கா, அந்த நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினுடைய பிரஷர வந்து கொஞ்சம் வந்து இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அவங்களுடைய இது பார்த்தோம் அப்படின்னாக்கா, என்பிஏ வந்து நல்லாவே டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வச்சு பார்க்கும்போது, அவங்களுடைய அசெட் குவாலிட்டி வந்து கம்பெனியோட குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. கார்ப்பரேட் லெண்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, 5.7% வந்து அவங்க உயரும் அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஸோ இந்த வாட்டி வந்து நெறைய பேர் வந்துனாக்கா, ப்ரீபேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து இவங்களோட குரோத்த வந்து இம்பாக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஆனா வந்து ஒன்ஸ் வந்து அந்த டிமாண்ட் வந்துருச்சு அப்படின்னாக்கா, கார்ப்பரேட் எல்லாருமே வந்து ப்ரீபேமெண்ட் பண்ணாம, அவங்க வந்து பிசினஸ கன்டின்யூ பண்ணுவாங்க. லோனுக்கான இன்ட்ரெஸ்ட்டையும் நல்லா கட்டுவாங்க அப்படின்ற மாரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அடுத்தது வந்து குளோபல் எக்ஸ்போஷர்ஸ். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டிருக்காரு இல்லைங்களா? அதனால வந்து இவங்களுக்கு வந்து மேஜரா எதுவும் இம்பாக்ட் இல்ல. ஆனா வந்து லோ இம்பாக்ட் மட்டும் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய எக்ஸ்போஷர்ஸ் வந்து லோவா வந்து எக்ஸ்போர்ட் லிங்க்டு எக்ஸ்போஷர்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா வந்து அவங்க வந்து குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ட வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் வாலட்டிலிட்டி எப்படி இருக்குன்றதுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் காஷியஸ் ஸ்டெப்ஸ் தான் எடுக்கிறதாவும் வந்து ஃபியூச்சர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய போனஸ் அண்ட் டிவிடெண்ட் அனௌன்ஸ்மென்ட் நம்ம பார்த்தோம்னாக்கா, இவங்க போனஸ் எதுவும் அனௌன்ஸ்மென்ட் பண்ணல. ஆனா டிவிடெண்ட் வந்து ஆல்ரெடி வந்து மே 5ஆம் தேதி 2025 அப்போ அனௌன்ஸ்மென்ட் பண்ணிட்டாங்க. 15 ரூ. 9 பைசா பெர் ஷேருக்குன்ட்டு. ரெக்கார்ட் டேட் வந்து மே 16, 2025 அது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. பேமெண்ட் டேட் 10 ஜூன் 2025 அதுவுமே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் இந்த ஷேர வந்து நம்ம வந்து வாங்கலாமா? இல்ல ஆல்ரெடி வச்சிருக்கவங்க வச்சிருக்கலாமா? இல்ல எக்ஸிட் பண்றவங்க பண்ணிடலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸோ எஸ்பிஐ பொறுத்தவரைக்கும் இவங்க வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பிஎஸ்யு பேங்கா இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய அசெட் குவாலிட்டியுமே இம்ப்ரூவைஸ் ஆகுது. அண்ட் அவங்களுடைய இன்கமுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேரியஸ் டைவர்சிஃபிகேஷன்ல வந்து இன்கம் ஸ்ட்ரீம்ஸ்மே வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பிரஷர் வந்து என்ன ரீசன் பார்த்தோம்னாக்கா, நியர் டேர்ம்ல மட்டும் தான் இருக்கு. பிளஸ் அதுவுமே வந்து கார்ப்பரேட் லோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து இதுவாயிருக்கு. அந்த ரீசனால தான் இதுவாயிருக்கு. மேனேஜ்மெண்ட் அதுவுமே வந்து ஸோ செகண்ட் ஆஃப் 2026 ஃபர்ஸ்ட் 2 குவார்ட்டருக்குள்ள அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோன்ற மாரி தான் இது பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா, நீங்க வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா, அத வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து பாருங்க. அண்ட் நீங்க வந்து ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா, ஒரு நல்ல நல்ல டிப்ஸ் கிடைக்கும்போது நீங்க வந்து ஷேர்ஸ வந்து அக்குமுலேட் பண்ணுங்க. கன்சிடரும் பண்ணுங்க. டிப்ஸ் எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்றதுக்கு நம்மளோட சேனல்லயே வந்து டெக்னிக்கல்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுல நம்ம ஹார்மோனிக்ஸ் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் மூலியமா நம்ம வந்து ஸ்டாக்ஸோடைய டிப் பிளஸ் வந்து பிரேக் அவுட்ஸ் அதெல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பிளஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து 50 லைக் போயிடுச்சு அப்படின்னாக்கா நாம இந்த ஸ்டாக்கை பத்தின எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தின கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து நம்ம செப்பரேட் வீடியோ மேக் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.